இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கிட் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பெருசாக வந்து பண்ணியிருந்தோம்ல, அதுக்கடுத்து வந்து ரேட் வந்து அதிலேயே கம்மியாகிறதா வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இது வந்து த கிங் கிஃப்ட் பேக் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஐட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 ஐட்டம் வந்து மொத்தம் இருக்கும். பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு செமையாக வந்து இருக்குங்க. சரி ஓகே, இதை தான் ஓப்பன் பண்ணி என்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுபோக இதுக்கு அடுத்து சின்னதாக வந்து கிட் பாக்ஸ் வந்து இதோட ரேட்டு கம்மியாக தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். அதுபோக இந்த கிட் பாக்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கால் பண்ணி வந்து புக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன பேக்னால கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டிங்கன்னா தான் அவங்க வந்து மொத்தமாக பாக்ஸில் வச்சு கெட்டுவாங்க. இல்லைன்னா இதோட சேர்த்து கொஞ்சம் கிராக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா சேர்த்தாப்பில் வச்சு உங்களுக்கு பாக்ஸ் வந்து போட்டு அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து புக் பண்ண பாருங்கள். ஏன்னா தீபாவளி நெருங்கினால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிட் பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். த கிங் கிட் பேக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. சரி ஓகே, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 ஐட்டம் வந்து இருக்கிறத வந்து அந்த ஒரு சீட்டில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிராக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. சரி ஓகேங்க, இதுக்குள்ளே என்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதே இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சின்ன பேக் தாங்க. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. சரி ஓகே, இதெல்லாம் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது தாங்க இதில் உள்ள கிராக்கர். கொஞ்சம் 30 ஐட்டம் வந்து இருக்குது. இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு சீனி வெடி வந்து போட்டுருவாங்கங்க. சீனி வெடி போட்டாலே போதும். இது வந்து ஒரு 100 பீஸ் வந்து இருக்குது மொத்தம். இது 100 பீஸ் உள்ளது. ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் தனியாக வச்சு வெடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சோட்டா பீம்னு உள்ளது. சரி ஓகேங்க, இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து கார்ட்டூன் கிராக்கர் ஒன்று தந்திருக்காங்க. இதுவுமே வந்து நல்லா போகும், சர்வன்னு எங்கிட்டாவது போகும். அதுதான் இதோட இது. அதுக்கடுத்து சாட்டை ஒன்று தந்திருக்காங்க. சாட்டை ஒரு இது. அடுத்து கிட்கேட் ஒன்று தந்திருக்காங்கங்க. இது நல்லாயிருக்கும், டப்புன்னு அடிக்கும். நைட்டு வந்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து எலக்ட்ரிக் ஸ்டோன் தந்திருக்காங்க. இது எலக்ட்ரிக் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் வச்சோம்னா டப்புன்னு அடிக்குங்க. இதுதான் எலக்ட்ரிக் ஸ்டோன். இந்த மாதிரி தான் இருக்கும். பத்தி குச்சி வச்சாலே போதும். இல்லைன்னா கம்பி மத்தாப்பு வச்சோம் அப்படின்னா அந்த இதே சின்னதே வந்து பயங்கரமாக வந்து பொறிஞ்சு டப்புன்னு வெடிக்கும். இதில் உள்ளக்க இருக்குது. அதுக்கடுத்து ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று தந்திருக்காங்க. இது நல்லா சுற்றுறது நல்லாயிருக்கும். ஒரு சைடு தான் சுத்தம், குருன்னு சுற்றிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு விழுகும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இது. அதுக்கடுத்து இது வந்து என்னது, இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதில் பார்க்காதது. இதுதான் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இதுங்க ஃபங்க்ஷன் வர்றது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நைட்டு போடுறது தான் இது சின்னதாக. அதுக்கடுத்து கையில் இந்த மத்தாப்பு தான் இது உரசி வந்து பிடிக்கிற மாதிரி உள்ள மத்தாப்பு சின்னதாக இருக்கும். இதனால் நம்ம வந்து ஒரு சின்ன புஸ்வான இந்த ஏதாவது ஒன்று வைக்கிறதுக்கு டக்குன்னு வைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபேன்சி தான், நைட்டு வந்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் க்ரீன் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வந்து இது ஒரு இது தனித்தனியாக உள்ளதாக வந்து தந்திருக்காங்கங்க இது. அதுக்கடுத்து ஒரு சின்ன ஸ்கை ஷாட்டு. இது கொஞ்சம் தூரம் தான் போகும். சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து வரும் வெடிக்கிறது. அவுட்டு தான். அதுக்கடுத்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது தூக்கி போட்டு வெடிக்கிற மாதிரி உள்ளது. அதுக்கடுத்து புல்லட்டு. இதுவுமே ஒரு 10 பீஸ் உள்ள புல்லட்டு. அதுக்கடுத்து 2 லட்சுமி வெடி வந்து தந்திருக்காங்க. ஓரளவு மீடியம், கொஞ்சம் பெருசு. அதுக்கடுத்து ஒரு குருவி வெடி வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து சக்கரம், ஸ்பெஷல் சக்கரம், கிரவுண்ட் சக்கர். இது வந்து கொஞ்சம் சின்ன சக்கரம் தான். அதுக்கடுத்து கம்பி மத்தாப்பு ஒரு 3 இது தந்திருக்காங்கங்க. இது வந்து இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சென்டிமீட்டர். இது 10 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 3 இது இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஃப்ளவர் பாட் வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் பாட்ஸ் வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சின்னதாக ஒரு பாம்பு மாத்திரை ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து எல்லாத்துலேயும் ஒரு ஹெலிகாப்டர் இருக்குதுங்க. ஹெலிகாப்டர் சரணம் வச்சு மேலே வந்து பறக்கும், அதுதான் அது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஃபோட்டோ ஃப்ளாஷ் வச்சுருக்காங்க. அப்படியே டப் அழகாக வந்து வரும் இது. அடுத்து ஒரு 7 ஷாட் ஒன்று வந்துருக்கு. 7 ஷாட்டு. அடுத்து டிஸ்கோ வீலு. இது வந்து முன்னாடி சுற்றிட்டு அதுக்கடுத்து இன்னொரு இந்த சைடும் சுற்றும். 2 இது இருக்கும். ஸோ 2 டேரெக்ஷனில் வந்து ஒன்று முடிஞ்சிட்டு இன்னொன்று சுற்றும். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து வரது தான், நைட்டு வந்து வைக்கிறது தான். இது ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இது தாங்க இதில் உள்ள கிராக்கர். மொத்தம் ஒரு 30 வகையான கிராக்கர்ஸ் வந்து மொத்தம் இதில் இருக்குதுங்க. இதோட விலை 450ங்க. சரி ஓகே, இது வந்து பரவாயில்ல. ஒரு சின்னதாக யாருக்கும் கிஃப்ட் வந்து தரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து போதுமானதாக இருக்கும். சரி ஓகே, இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தந்திருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.